என்ன அண்ணன் பையன் இவ்வளோ வேகமாக வர்றான்? என்னடா தம்பி மண்டையில் கட்டு மார்க்ஸுக்கு எங்கே போற? என்ன நில்லுல எங்கல போற? தூங்கி எழுந்திருச்சேன்னா சரி, உடம்புலாம் பத்து பத்தா இருக்கு. சரி, அதான் அப்படியே நேரம் போய் பாளையத்து மெடிக்கல் போய் காட்டலாம்னு இருக்கேன். மெடிக்கல்லாம் காமிக்கிறோம்டா தம்பி. இங்க நம்மளுக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட போய் காமிப்போம். வா என்னோட வா. நல்லா பாப்பாரா டாக்டர்? நல்லா பாப்பாரு, அதுவே பாப்பாரு டாக்டர். வா. சரிப்பா, வா பாப்போம். சரிப்பா, இது காலனி நைட்டும், இது நைட்டு மட்டும். இவா காலேஜ் போய் படிச்சுக்கிட்டு இருக்க, இல்ல கிரிக்கெட் விளையாடுறங்கிற, டான்ஸ் பண்றங்கிற, வாழ்த்துக்கள். ஆனா இப்படிலாம் சாப்பிடாம 4 இட்லி திங்கிற 3 இட்லிலாம் பண்ணக்கூடாது. நல்ல வயிறால சாப்பிட்டுட்டு நீ எல்லாம் பண்ணாதான் உடம்பு நல்லா ஹெல்த்தா இருக்கும். பண்றது எந்த பண்ணாலும் நல்லா இருக்கும். அதனால இதே பண்ணி ஒரு 3 நாளைக்கு சாப்பிடு. சாப்பிட்டுட்டு வா. இதுல இந்த 3 நாள்ல உனக்கு எப்படி பசி எடுக்குதுன்னு சொல்லு, பண்றேன். அதுக்கப்புறம் டானிக்கு தரேன், புரியுதா? அதனால இதை சாப்பிடுங்க, திரும்ப வாங்க. சரி வாங்க. நெக்ஸ்ட். நமஸ்காரம் டாக்டர். காந்தாரா உட்காருங்க உட்காருங்க. என்ன செய்யுது உடம்புக்கு? உட்காருங்க. என்னது தலையில அடிபட்டுருச்சா? அதாவது நான் ரோட்ல போயிட்டு இருந்தேன் சார், இடையில வந்தாப்புல வந்து சித்தப்பா உடம்பெல்லாம் பத்தா இருக்குன்னு சொன்னாப்புல. தெரிஞ்ச டாக்டர் இருக்குன்னு வா அப்படி உங்கள்கிட்ட கூட்டு இருக்கேன் சார். எப்ப எழுந்திருக்கு? நைட்டு தூங்கி எழுந்திரிச்சேன். எந்திரிச்சு பார்த்ததுல இருந்து இருக்கு சார். விடிஞ்சு பார்த்தோன்னு தான் சார் தெரியுது, பத்து பத்தா இருக்கு சார். சொந்தக்கார பையனா? ஆமா சார், சொந்தக்கார பையன். அந்த இடம்லாம் அரிக்குதா? இல்ல சார். வேற எதுவும் எரியுதா அந்த இடம்லாம்? இல்ல சார். என்னதான் பண்ணுது? வர வரன்னு இழுக்குது சார். முகத்தில் இல்லாம இருக்கு சார். அதுக்கு தான் மாஸ்க் போட்டிருக்கேன், தலையை தான் கட்டி இருக்கு சார். சட்டையை கழட்டி பார்த்துட்டு அப்புறம் என்னன்னு தம்பி சட்டையை கழட்டுறான். சட்டையை கழட்டுறான். அப்படி டாக்டர் எல்லாத்தையும் காமிக்கணும்ல. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. மாஸ்டர் கழுத்து நெத்திக்கு தவறு. அதாவது இதுக்கு போய் மருந்து மாத்திரை எழுதுறாரு இவனே ஒரு பைத்தியக்காரன். இதோட பைத்தியக்காரனா இருப்பாருக்கு டாக்டர். ஐயோ என்னடா மார்ஜின்லாம் போடுற? ஏண்டா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனடா எழுதுற? சார் இதுக்கு என்ன சார் எழுதிருக்கீங்க? இதுக்கு என்ன எழுதிருக்கீங்க? 6 லிட்டர் மண்ணெண்ணெய். அது இல்லைன்னா 6 லிட்டர் திண்ணரை வாங்கி தொடச்சி எடுங்க. போங்க. தொடச்சி எடுக்கலாமா இல்ல பிரஷால அடிச்சு எடுக்கலாமா சார்? அது உங்க விருப்பம். ஓகே சார். ஃபீஸை கொடுத்துட்டு போங்க. எவ்வளவு சார் ஃபீஸ்? 500 ரூபா. சார் நீங்க சொன்னது ரேட்டு சார். தொடச்சி எடுக்கிறத விட நம்ம வீட்டுல பிரஷ் இருக்கு, மண்ணெண்ணெய் திண்ணெல்லாம் நினைச்சு எல்லாத்தையும் தொடச்சே எடுத்துறேன். இதை சொன்னாங்க, இதை கொடுக்க வச்சுங்க சார். இதுக்கு வந்திருக்கோம்னா ஒரு பெரிய உதவி சார் நீங்க செஞ்சது. வாப்பா ஓ தம்பி மெதுவா வந்துரு வா. ஏன்னா பைத்தியார பையில வீட்லயே சட்டையை கட்டி காமிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் பிரஷா இல்ல மண்ணெண்ணெயை தொட்டு நானே தொடச்சு விட்டுருப்பேன். என்னை கூட அசிங்கப்படுத்திட்டா டாக்டர்கிட்ட. டேய் டேய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி. போடா. என்னடா அப்படி பண்ணிட்ட? வாடா வாடா.